வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நடிகர் பின்னாடி நம்ம ஓடுறோம், நடிகரோட போஸ்டரை தூக்கிட்டு அலைகிறோம், நடிகருக்கு கொடி நட்டு வைக்கிறோம், நடிகர் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்கிறோம். ஆனால் அவர் நடிகரை நமக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்க ஒரு 10 ரூபானாச்சும் தர்றாரா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒய்டிவி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை, சமூக சீர்திருத்தம் தரக்கூடிய வீடியோக்களை, சமூக சிந்தனையை தட்டி எழுப்புகிற வீடியோவை நாங்கள் தொடர்ந்து போடுறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களோட ஆதரவு வேணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஜித் மாதிரி ஒரு அயோக்கியம் எவனும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் உண்மை தான். அதான் அஜித் ஒரு அயோக்கியம் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாரு. ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டாரு, என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சினிமா துறைக்கு வந்தது ஏன் சந்தோஷத்துக்காக வந்தேன், நான் சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன், நான் நல்லா இருக்கணும்னு வந்தேன், நீங்கள் எக்கடுக்கிட்ட போங்க அப்படின்னு அறிக்கை விட்டவர் தான் அஜித். ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க, எல்லா நடிகரும் வச்சுருக்காங்க. ஆனால் அஜித்துக்கு இருக்கா அப்படின்னா இருந்துச்சு, அதை கலைச்சிட்டார். கலைச்சப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நடிக்க வந்தது ஏன் சந்தோஷத்துக்காக, என்னோட எதிர்காலத்துக்காக, என்னோட பண தேவைக்காக. நான் நடிகன், எது என்னோட தொழில். அது மாதிரி உங்களுக்குன்னு சில தொழில்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கட்டுமான தொழில் செய்கிறவங்க, அல்லது ஹோட்டலில் பணிபுரிகிறவர், ஒரு கம்பெனி நிறுவனத்தில் பணிபுரிகிறவர், அரசு அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் குடும்பம், பிள்ளைகள், குழந்தைகள் அவங்கள பாதுகாத்துங்க, உங்கள் பெற்றோரை பாதுகாத்துக்குங்க. தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிகர் சங்கத்தை டெஸ்ட்ராய் பண்ணார். இது ஒரு சுய நலமிக்க செயல். அதாவது செல்ஃபிஷ். அஜித் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னா கண்டிப்பாக உண்மையாக சொல்ல முடியும். அஜித் ஒரு செல்ஃபிஷ் தான். நாம் நல்லா இருக்கணும், ரைட், ஓகே. 10 பைசா அடுத்தவன் கொடுக்கக்கூடாது. சம்பாதிக்கிறோமா, ரைட்டு. எவனோ நம்மளை பார்த்து அப்படி கை தட்டிட்டு அஜித்ராயே தலடான்னு தட்டுறானா, அவன் இருக்கிறவன் நம்ம பொல போட்டனா அப்படின்னு நினைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஜித் தான். அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அஜித்தோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு வளர்ந்து நடிகராக வளர்ந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் தங்குவதற்கு உணவு, உடை, இப்படி பல விஷயங்களில் காமெடி நடிகர் ஒருத்தர் இருக்கார், போண்டா மணின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அந்த போண்டா மணி யார் அப்படின்னா வடிவேலோட ஒரு ஹேங்ஸ்டர் குரூப்பில், அவர் குரூப்பில் ஒரு சக நடிகர் தான். வடிவேலும் போண்டா மணி நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போண்டாமணியை ஒரு கேஸில் போலீஸ் துரத்திட்டு வருவாங்க. அவர் வேகமாக ஒடியாருவார். அந்த நேரம் பார்த்து ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் இறங்கி ஓடி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு வருவார். அந்த குளத்து அருகில் வடிவேலு ஒரு மரத்தில் நின்று ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போதைக்கு இந்த போண்டாமணி என்ன பண்ணுவார்னா, அந்த குளத்துக்குள்ளே இறங்கி எந்திரிச்சு பார்ப்பார். வெளியில் போலீஸ் வரதும் அப்போதைக்கு என்ன பண்ணுவார்னா, வடிவேல்கிட்ட, அண்ணே போலீஸ் அடித்து கேட்டான்னு சொல்லாதீங்க, ஏன்னா நான் சொன்னதை எதையுமே சொல்லாதீங்க, உதச்சி கட்டான்னு சொல்லாதீங்க அப்படின்பார். அப்படி சொல்லிட்டு ஓடிடுவார். போலீஸ்காரங்க இதை வாட்ச் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து பார்ப்பாங்க. வடிவேலை போண்டாமணி தப்பிச்சு ஓடிடுவார். வடிவேலை கப்பக்குன்னு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு, அந்த திருடை மட்டும் என்னடா சொல்லப்போனா, சார் எதுவுமே சொல்ல சார், நீங்கள் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுண்ணா, நீங்கள் அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நான் அடிக்கலைடா. போலீஸ் அதுக்கு சொல்லுவாங்க, நான் உன்னை அடிக்கலை, அதை என்ன சொன்னால் மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வடிவேல் திரும்ப சொல்லுவார், அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் போனேன், வேறு ஒன்றும் சொல்ல சார் அப்படிமா. கெஞ்சுவாங்க போலீஸ், தயவுசெய்து நான் உன்னை அடிக்கலைடா, உன்னை எதுவுமே செய்யலடா, தயவுசெய்து அதை சொல்கிறா அப்படிங்கும்போது, சார் சத்தியமாக அடித்து கேட்டாலும் சொல்லாங்கன்ட்டு போனான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காமெடி. இதை இந்த காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காமெடிக்கு சிரிக்காத நபர்கள் யாராவது இருக்காங்களான்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வயிறு குலுங்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பில் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க வடிவேலும் போண்டாமணி. இந்த போண்டாமணி அஜித்தோட ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு உறங்குவதற்கு உறைவிடமும், உணவுக்கு, தங்குவதற்கு, இப்படி அனைத்து வகையான உதவிகளையும் அவர் செஞ்சுருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு சிறுநீரக பாதிப்பிச்சு ஏறக்குறைய டயாலிசிஸ் பண்ணி ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. அப்போதைக்கு அவர் கதர்னார், தயவுசெய்து உதவி பண்ணுங்கன்னு. அஜித் வந்தாரானா வரல.
ரைட்டு ஓகே, அஜித் இவ்வளோ பெரிய சுயநலவாதியா அப்படின்னு சொல்லலாம். அஜித் என்ன பண்ணியிருக்காருன்னா, மிக்ஜாம் புயலில் வந்து நம்ம அருண் விஜய் வெண்ணிலா கபடிக்குள்ள நடிச்ச ஹீரோ அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. ஒரு நிவாரண நிதி எதுவும் வழங்கலை, முதல்வர் நிவாரண நிதிக்கு இதுக்கு வழங்கலை. அப்படின்னா பார்த்துங்க எந்தளவுக்கு சுயநலவாதியாக இருக்காங்க நடிகர்கள் அப்படின்னு. ஆனால் இது போன்ற நடிகர்களுக்கு தான் நம்ம கட் அவுட்டு வைக்கமோ பால விபிசம் செய்யமோ ரொம்ப கேவலமான சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அவங்களோட பாதை என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக அச்சு பிசகாமல் நூல் பிரியாமல் அப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்க இன்னும் உயரத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கடைசி வரைக்கும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கான். பசை தீர்ந்து போனாலும் திரும்ப வாங்கிட்டு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். அதை தான் அந்த வேலை செய்யும். சிந்திச்சு பார்க்கணும். இந்த வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா 100 விவேகானந்தர் வந்தாலும் இப்போ இருக்கிற இளைஞர்களை திருத்த முடியுமா அப்படின்னா முடியாது. சரி ரைட்டு, ஒரு 1000 அப்துல் கலாம் சார் வந்தாலும் பண்ண முடியுமானா முடியாது. அந்த அளவுக்கு வந்து சிந்தனைகளில் தெளிவான செயல்பாடுகளில் ரொம்ப 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 வீக்காக ரொம்ப ஒரு திக்கற்றவர்களாக திசையற்றவர்களாக வழிகாட்டிகள் இல்லாதவர்களாக நம்ம இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அந்த இளைஞர்களை நம்ம சிந்திக்கணும். இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு, மிகப்பெரிய வந்து எக்கனாமிக் க்ரோத் ஆகக்கூடிய அளவுக்கு ஆசியாவில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சைனாவும் ஜப்பானும் முதல்ல இருக்கணும்னா நீங்கள் கொட்டுறாங்க. ஏன், என்ன காரணம்? இந்தியாவோட இளைஞர்கள் எண்ணிக்காது. இந்தியாவோட பலமே ஸ்ட்ரென்த்தே என்னன்னா இளைஞர்கள் தான். ஏறக்குறைய 30 to 45 வயசு வரை இருக்கக்கூடிய இளைஞர்களோட எழுச்சி, இளைஞர்களோட செயல்பாடு, இளைஞர்களோட எண்ண தூய்மை தான் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு ஆக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி முறை ரைட்டு ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ரைட்டு, அந்த அளவுக்கு அவர்களுக்கு திறமை, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கா? பேச்சு திறமை, எழுத்து திறமை, வாதிடும் திறமை, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசக்கூடிய திறமை, இதெல்லாம் வந்து பரவலாக இளைஞர்களை இருக்கா அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வளர்த்துக்காமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் தத்தியாகவே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசு அப்படியே பொங்கி எழுகுது. இந்த அளவுக்கு வந்து இருக்காங்களே, இவங்களை ஒரு முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய செயலை செய்யணும், இவங்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய செயலை செய்யணும். இவங்க கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட திறமையை மெருகேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நூல்களை படிக்க வேண்டுமா? உடற்பயிற்சி தினந்தோறும் செய்ய வேண்டுமா? அல்லது சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சுய முன்னேற்றத்துடைய செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் நிறையா படிக்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து யார் கற்றுத்தரப்போகிறா? யார் இவங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்த போகிறா? யார் இவங்களுக்கு சொல்லித்தர போகிறா? அல்லது இந்த இளைஞர்கள் தான் யாரை ரோல் மாடலை எடுத்துக்க போகிறாங்க? விராட் கோலி எடுத்துக்க போகிறாங்களா? சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்க போகிறாங்களா? MS தோனி எடுத்துக்க போகிறாங்களா? வயசான சூப்பர் ரஜினிகாந்த் எடுத்துக்க போகிறாங்களா? இல்லை விரல் வித்தை நடிகர் என்று அழைக்கப்படுகிற சிம்பு எடுத்துக்க போகிறாங்களா? அல்லது ஒல்லி பிச்சை நடிகர் என பெயர் எடுத்த தனுஷ் எடுத்துக்க போகிறாங்களா? அல்லது அரசியல் ரீதியாக MK ஸ்டாலினையோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது உலக நாயகன் கமல்ஹாசனையோ அல்லது KS ராமதாஸ், சண்முகவன்னி போன்ற மிகப்பெரிய தலைவர்களை இவங்க உதாரணம் எடுத்துக்க போகிறாங்களா? அல்லது BJP தலைவர் அண்ணாமலை எடுத்துக்க போகிறாங்களா? அப்படிங்கிறது கேள்விக்குறி, $1 மில்லியன் கேள்விக்குறி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எதை நோக்கி போகிறோம்? நம்ம கொள்கை என்ன? நம்மளோட கோட்பாடு என்ன? நம்மளோட லட்சியம் என்ன? நம்மளுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறத நம்ம இந்த வயசுலேயே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 20 வயசில் 25 வயசில் நம்ம அனலைஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிடணும். நம்ம லட்சியம் இதுதான், நம்ம கோல் இதுதான், இதை நோக்கி தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். அச்சு பிசகாமல், குறி தவறாமல் கரெக்டாக அர்ஜுனன் எப்படி மரக்கிளையில் இருந்த குருவியோட கண்ணை கரெக்டாக அடித்தாரோ அதே போல் நம்மளோட இலக்கில் குறியாக தவறு நடக்கவே முடியாத அளவுக்கு சிந்தனை தெளிவோடு நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னா தான் நம்ம வாழ்க்கை தரம் உயர்வது உறுதி என்பதை இந்த வீடியோவில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இது போன்ற சமூக கருத்துள்ள சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கருத்துக்களை வெளியிடுற ஊடகங்களை நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கும் இன்னும் மோட்டிவேஷன் ஏற்படும். உங்களோட சிந்தனையை சீர்படுத்தி, எண்ணங்களை சீர்படுத்தி உங்களை நல்வாழ்வில் அழைத்து செல்லக்கூடிய வகையில் எங்களை போன்ற நபர்களை வழிகாட்ட முடியும்.
இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நல்லது, நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே லைட்டாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.